ஹலோ எவ்ரிவன். எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 17,000 வேகன்சி ப்ளஸ்ஸு. அப்ளிகேஷன் டேட் பாருங்கள், 24லேருந்து அடுத்த மாதம் 24 வரைக்கும். எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபர் நடுவில் வந்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 எக்ஸாமு, Tier 1 Tier 2. போஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, 20 ஒன்றுத்துக்குலாம் 30 வயசு வரையும் இருக்குது. நிறைய அப்படி தான் இருக்குது. ஒன்றுக்குலாம் 32 இருக்குது. ஒன்றுக்குலாம் 27 முடியுது. ஸோ வேகன்சி வந்து 17,727. நல்ல வேகன்சி தான். அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ரிலாக்ஸேஷன் வந்து SC/STக்கான 5 வருஷம், OBCக்கு 3 வருஷம். ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து என்ன பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். மொத்தமாக வந்து 100 கொஷினு, ஜிகே 1, ரீசனிங் 1, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 1, இங்கிலீஷ். மொத்தமாக 1 மணி நேரம், 200 மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்க. அடுத்து வந்து Tier 2க்கும் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. யார் யாரெல்லாம் வந்து எஸ்எஸ்சிக்காக படிக்கிறீங்களோ அவங்களாம் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இதில் எப்படியும் நான் இது அப்ளை பண்ண போகிறதில்ல. எதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டேன்னா, இந்த எஸ்எஸ்சி, RRB அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து அதிகமாக ஈடுபாடு கொடுக்குறதில்ல. அதெல்லாம் ஏன் வேண்டாம் எழுதுறது, நம்மளுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. யாருன்னா ஒரு பெரும்பான்மையை சொல்கிறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆட்கள், நம்ம போலீஸ் எஸ்ஐ படிக்கிற ஆட்களே நம்ம அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதில்ல. காரணம் என்னென்னா, இப்போது இந்த எஸ்எஸ்சியோட சிலபஸ் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ரீசனிங் பார்ட்டு, இங்கிலீஷ் பார்ட்டு, இதெல்லாம் வந்து அதிகம். இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து படிக்க மாட்டோம். ரீசனிங் மேக்ஸ்னால் கூட வச்சுக்கோங்க, எப்படியாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இங்கிலீஷ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து அடி வாங்கும். ஸோ இந்த காரணத்துக்காலே வந்து நம்மளால் வந்து எஸ்எஸ்சி அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியறதில்ல. பெரும்பான்மையை நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு பசங்க போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பெரும்பான்மையான ஆட்கள் வந்து இப்போ ஒரு ரயில்வேலே எடுத்துக்கோங்க. நீங்கள் போய் நிறைய ஒரு 3/4 முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிந்திவாலா கேங்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஆட்கள் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் நீட்லேயே வந்து நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டில் 4 முதல் 6 பேர் வந்து 720 வந்து எடுக்கிற திறமை இருக்கும்போது நம்மளால் வந்து எஸ்எஸ்சி கிளியர் பண்ண முடியாதா, இல்லை RRB கிளியர் பண்ண முடியாதா? ஸோ நம்மளுக்கு அந்த சிஸ்டம் சரியில்லை. நம்ம அது மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு பழகலை. நம்ம இந்த குரூப் 4ல் வர வெறும் 7,000 10,000 வேகன்சிக்குள்ளே வரதுக்கு 20 லட்சம் 24 லட்சம் பேர் போட்டி போடுறோம். இது மாதிரி பெரிய வேகன்சியில் வரும்போது நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை. ஃபுல்லாக வந்து ஹிந்திவாலா கேங்ஸ் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ சிஸ்டம் மாறணும். நம்மளும் வந்து அப்கமிங் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ், உங்கள் தம்பி அல்லது உங்கள் பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இது மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை இதுக்கேற்ற மாதிரி சிலபஸ்க்கு வந்து அவங்கள ரெடி பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் எல்லா ஃபீல்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதான் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ.